சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதிரியா அழைப்பாக. நீங்களே வந்து வழி பொறுமை பொறுமையா தென்னூர் போட்டு அப்படியே கட்டு போடணும் சாமி. அப்படியே உட்காரணும். உட்காருங்க. இப்பொழுது ஒவ்வொரு கரகமாக பெயர் சொல்ல போறோம். 7 ஒரு முத்துமாரியும் யார் யார் எந்த முத்துமாரிங்கிறது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், இங்கே கூடியிருக்கிற மக்களுக்கு தெரிய வேணும். முதல் கரகம் நார்த்தாமலை முத்துமாரி, 2வது கரகம் இருந்தபடி முத்துமாரி, திருப்பூர் கரகம், ஏகப்பட்ட கரகம் 7 கரகம் இருக்குது. அதனால 7 கரகத்துக்கு ஒவ்வொரு பெயர் இருக்குது. ஒவ்வொரு பெயரை சொல்லும் போது யார் யார் எந்த முத்துமாரிங்கிறது 7 கரகம் உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு பேரு சொல்லும் போது ஒவ்வொரு முத்துமாரி கொண்டாந்து கரகத்தை வைக்கணும். உங்களுக்கு தெரியும். அப்படியே மற்றவங்க அப்படியே உட்காருங்க. இந்த 7 கரகம் கரகம் எடுத்துமான சொந்தக்காரங்க யாரு எந்த பெண்களா இருந்தாலும் ஒரு 4 பேருக்கு மட்டும் கொஞ்சம் முன்னாடி எடுங்க. கரகத்தை வச்ச உடனே கொஞ்சம் அப்படியே பிடிச்சுக்கோங்க. முதல் கரகமாக நார்த்தாமலை முத்துமாரி கரகம் இறங்க போகுது. நார்த்தாமலை முத்துமாரி யாருன்னு உங்களுக்கு தெரியும். நார்த்தாமலை முத்துமாரி பேரை சொன்னாலும் முதல் கரகத்தை கொண்டாந்து வைக்கணும் சாமி. நார்த்தாமலை எல்லையிலே எல்லையிலே முத்துமாரி முத்துமாரி கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. கண்ணை மூடிட்டு ஆடுனா மக்களிடத்துல குறைய நீ எப்படி ஆட்டா போக்குவ? இல்ல கண்ணை திறந்து ஆடு சாமி. தாயி என்ன நாட்டு மக்களை காப்பாத்துறவங்க கண்ணை மூடிட்டு ஆடக்கூடாது. இந்த இடத்துல கொன்னையூர் முத்துமாரி நீ இருக்கிறியா இல்லையா? ஒரு தடவை கூட வரது கிடைக்கிறேன் தாயி. நீ வரலையா? இதுல நீ யாருன்னு கண்ணை வச்சு மதியெடுத்து நானே தெரிஞ்சுக்குவேன். எலுமிச்சம்பழத்தை வச்சு யாரு கொன்னையூர் முத்துமாரி, இருந்தபட்டி முத்துமாரி, கண்ணபுரத்து முத்துமாரி, வைத்தூர் முத்துமாரி, சமயபுரத்து முத்துமாரி நானே தெரிஞ்சுக்குவேன். காடாக வேண்டாம். அப்படி அந்த வைத்தூர் முத்துமாரி அப்படி இருக்கிறது உண்மையா இருந்தா தாகிய கொன்னையூர் முத்துமாரி சொல்லுக்கு கட்டுப்படுறது உண்மையா இருந்தா உடம்பு அம்மா தாத்தாவோடு ஓடிவா தாய் கை தட்டி ஆரவாரம் பண்ணு கிடையாது. ஓடிவா கொன்னையூர் முத்துமாரி உன் கரகத்தை முன்னாடி வந்து இறக்கு தாகிய கொன்னையூர் கடைசி கரகம் கண்ணி விளையாத கழுத்துல மாங்கல்யம் அணியாத சின்ன புள்ள மட்டுமே சமயபுரத்து முத்துமாரி எதுக்குவே பூட்டி போறாம இருக்கக்கூடாது. நான் இப்ப கூப்பிடுறது இருந்தபட்டி முத்துமாரியோட கரகம். இதுல யாராத்த இருந்தபட்டி முத்துமாரி ஓடி வாத்தாகி கை தட்டுக்க போயம்மா 1000 2000 தாயி ஆத்தா மகமாயி கொஞ்சோண்டு சாம்பார் தான் சாப்பிட்டேன். அதுக்கு மேல கத்த விட்டுறாங்க. அது வேற ஒண்ணு இல்லை. நான் தான் கடைசியில் இறக்க சொல்லுக்கு நீ கட்டப்படுறது உண்மையா இருந்தா அந்த எலும்பு ஒரு வாசையில குடியிருக்கக்கூடிய தாகி இருந்தபட்டி முத்துமாரி தாகி இருந்தபட்டி எல்லையில ஆத்தா பொறுமை ஆவேசமா ஆடி வர. 5வது கரகம்
வயிற்றுக்குள் நம்மை வாக்கக்கூடிய வைத்தூர் முத்துமாரி கரகம் தாயே மகமாயி வைத்தூர் முத்துமாரி கரகம் வாதாயே. இந்த 3 கரகத்துல அந்த கடைசி கரகம் மாங்கல்யமனையாத சிறு பிள்ளைகளை அது சமயபுரத்து முத்துமாரி இருக்க வேண்டிய கரகம். இந்த 2 கரகமும் வைத்தூர் முத்துமாரி யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். மாசாமி கொண்டாந்து வைக்க தாயே வைத்தூர் முத்துமாரி நல்லா மனசார வந்து இறக்கணும் சாமி. தாய் வாய் தாயே ஓடிவா தாய் ஓடிவாயே வைத்தூர் எல்லையிலே பேரு கொண்டே மகமாயி விட்டது. இந்த 6வது கரகம் 7வது கரகமும் இந்த 5 கரகம் புது கரகமும் திருச்சி மாநகரில் கொல்லிய மாற்றங்களில் வாழக்கூடிய கண்ணபுரத்து முத்துமாரி கரகமும் அந்த சாஞ்சா சமயபுரம் சாதித்தாய் கண்ணபுரம் சமயபுரத்து முத்துமாரி கரகம் இருக்கிறது. 6வது கரகமாக கண்ணபுரத்து முத்துமாரி கரகம் இறங்கப்பாவது கண்ணபுரத்து முத்துமாரி கடைசி கரகத்தை நான் சின்ன படம் மட்டுமே அப்படியே சொல்லிக்கு கட்டப்பட்டு ஓடி பார்த்தாகி சாந்தா சமயபுரம் சமயபுரம் சாதிச்ச கண்ணபுரம் இந்த 6 கண்ணிக்கு வெளியே கண்ணியாக தாய்மார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தாய் இன்ன வரைக்கும் கிழங்கு கடகம் 6 கடகமும் ஒவ்வொரு அம்மா போடக்கூடிய கடகம். ஆனா இது 7வது கடகம் சமயபுரத்து முத்துமாரியோட கடகம். இந்த தெய்வத்தை தரிசிக்கிறதுக்காக தான் எத்தனையே கோடி பக்தர்கள் மாலை போட்டு விருந்து பாத யாத்திராகவே அந்த சமயபுரம் மந்தைகளை வந்து தண்ணி கொடுக்காதீங்க. அப்படியே கொஞ்சம் மூஞ்சி மட்டும் கழுவி விடுங்க. தண்ணி அப்புறம் கொடுங்க. ஏன்னா மூச்சு அடைச்சுக்கணும். இந்த முத்துமாரியம்மன் தரிசிக்கிறதுக்காக தான் எத்தனையோ கோடி பக்தர்கள் மாலை விட்டு விரதமிருந்து அந்த சமயபுரம் மந்தையில வந்து இந்த முத்துமாரியம்மன் தரிசிக்கிறாங்க. இந்த ஒரு மந்தையில கண்ணுகளியாத கழுத்துல மாங்கல் மணியாத சின்ன சிறு குழந்தைகளிடத்துல இந்த சமயபுரத்து முத்துமாரியம்மன் ஆடி வரக்கூடிய வேளையில யாராருக்கு குழந்தை வாக்கியம் இல்லையோ யாராருக்கு மாங்கலி தோசை இல்லையோ எல்லாரும் தலைக்கு மேல கை தட்டி குலவசத்தை போடுங்க பாப்பா. இந்த சமயபுரத்து முத்துமாரியம்மனுக்காக தாயை சமயபுரத்து முத்துமாரி புத்திற்குள்ள பிறந்தவழியில் 5 நாகம் போல இந்த ஒரு மந்தைகளை ஆடி வரம் வேண்டும் தாயே அம்மா பிறந்தவளே சக்தியுமய சுமந்தவளே சூழக்கண்ணால் பார்த்தியே சூழாகிதத்த தூக்கினியே அவதாரா உலச்சரங்க கட்டி சமயே உலத்து அவதாரா உலச்சரங்க கட்டி அவதாரா பாடுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் இந்த தாயாகப்பட்டவங்களுக்கு ஆரவாரம் பார்க்கிறாய். அதனால ஒரே ஒரு தடவை எல்லாருமே கைத்தட்டி குலவசத்தை போடுங்க. அம்மா ஓடி வாத்தாண்டி சாம்பராணி வாசக்காரி மஞ்ச முகத்தலைவி
கூப்பிட்டா அடி வருவாளா என் மாரியவே புலவ போட்டு அடி வருவாளா விடிய படிச்சுக்கிட்டே இருக்கணும் அத்தா. ஒரு தடவை மட்டும் உன்னை பிறந்து கிடைக்கிற வந்தது என்னுடைய தாய் சமயபுரத்து முத்து மாறி உண்மையா இருந்தா உன் மேலத்தை முன்னாடி வயசாதி ஒரு தடவை மட்டும்தான் பிறந்து கிடைக்கிற. நாளைக்கு நாடகமும் மல்லமாய் நாடகம் தான் தாண்டி வேற நாடகம் இருந்தாலும் பரவாயில்ல. நான் குடிச்சோறு தான் தின்னேன் கோச்சுக்காது. அதனால முன்னாடி வந்து என் கழகத்தை என் தாய் சமயபுரத்து முத்து மாறி அனுதினமும் உன்னை பிறந்து கிடைக்கக்கூடிய நாள். அதனால என் சொல்லுக்கு கட்டப்பட்ட சமயம் இருந்தா இந்த வந்து எல்லாருமே எனது இடத்துல இருக்கக்கூடிய மந்தையம்மன் தாயை உனக்கு திருவிழா கோலம் கொண்டாடி இந்த மக்கள் உன் மீது அகலாடி வரலாடி வந்து சிறப்பாக